உலக அளவுல புற்றுநோய்கள் பெருகி வர அந்த காலத்துல கிட்னி புற்றுநோயை பற்றியும் அது எப்படி மேனேஜ் பண்றோங்கிறத பத்தியும் எங்களுக்கு இருந்த ஒரு அனுபவத்தை பத்தியும் உங்களோட பகிர்ந்துக்கணும் தான் அவங்கள நிறைய இன்னைக்கு வரவழைச்சிருக்கோம். வந்ததுக்கு நன்றி. கிட்னி புற்றுநோய்கள் உலகம் முழுக்க இப்போ கொஞ்சம் பெருகிட்டு தான் வருது. அதுல என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா, அது ரொம்ப பெருசாகிற வரைக்கும் பெரிய சிம்டம்ஸ் எதுவுமே காட்டாது. அது சின்னதா இருக்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை நம்ம கிட்னியையும் காப்பாற்றி வெறும் புற்றுநோயை மட்டும் அகற்றிட முடியும். இதுக்குன்னு தனியா ஒரு குணம் இருக்கு. எப்படின்னா, அது நம்ம அதை ஃபுல்லா எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபர்தரா எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. பெருசா பரவுறதுக்கு முன்னாடி அந்த புற்றுநோயை நம்ம முழுசா அகற்றிட்டோம்னா அதுக்கு பெருசா மருந்துகளோ கீமோதெரப்பி ரேடியேஷன் தெரப்பி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட்ஸ் தேவையில்லை. ஸோ சர்ஜரி தான் அதுக்கு மெயின் தீர்வு. ஸோ சின்னதா இருந்ததுன்னா கிட்னியை சேவ் பண்ணி வெறும் கட்டியை மட்டுமே எடுத்து கிட்னியும் காப்பாற்றலாம். ஸோ இது எப்படி முன்னாடியே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 வயசுக்கு மேல இல்ல வீட்டுல வேற யாருக்காவது கேன்சர் வந்தாலும் அவங்க ரெகுலர் செக்அப்புக்கு போகும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெறும் பிளட் டெஸ்ட், ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே, இசிஜி மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. இது கண்டிப்பா பத்தாது. வயிற்றுக்குள்ளார வர புற்றுநோய்களை கண்டுபிடிக்கணும்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ வருஷம் இல்லை அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பிளட் டெஸ்டோட சேர்ந்து இந்த அல்ட்ராசவுண்டும் பண்ணிக்கணுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறத நாங்கள் எல்லாரும் வரவழைச்சோம். போன மாசம் ஆக்சுவலா வேர்ல்டு கிட்னி கேன்சர் டேன்னு ஜூன் 19 அனுசரிச்சோம். ஏன்னா இதை பத்தி பெரிய அவேர்னஸ் மக்கள்கிட்ட இல்லாததுனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்றும் சிம்டமே இல்லையே அப்படின்ற போது திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா யூரின்ல பிளட் வருது, இல்ல வயிற்று ஒரு கட்டி மாதிரி இருக்கு, ஜென்ரலா வீக் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கும் போது கிட்னி கேன்சர் ரொம்ப பெருசாயிடும். ஏன்னா வயிற்றுக்குள்ள வளரும் போது அதுக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுனால அது வளர்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி உடம்பு ரொம்ப வீக்கான பிறகு நம்ம சர்ஜரி பண்ணும்போது அது சர்ஜரியும் ரிஸ்கி ஆயிடும். சில சமயம் பரவிடுச்சுன்னா அந்த சர்ஜரி பண்றதுலேயே அர்த்தம் இல்லாம மெடிசன்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இது ஒரு அவேர்னஸ் பப்ளிக் இருந்து அவங்க எப்பவுமே செக்அப் பண்ணிக்கும் போது ஒரு ஸ்கேனையும் சேர்த்து பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லதான் மெயினா கூப்பிட்டோம். எங்களுக்கு அப்படி ஒரு அனுபவத்துல ஒரு பேஷண்ட்டை பத்தி நாங்க சொல்லணும், அதை நாங்க எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லணுன்றதான் உங்களை எல்லாரையும் எங்க கூப்பிட்டு அதை பத்தி ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். வயிற்ற பாதி ஓபன் பண்ணி அதை எடுக்கும் போது அவங்களுக்கு பிரீதிங் டிஃபிகல்ட்டி, இந்த சர்ஜரியோட காம்ப்ளிகேஷன்ஸ், பிளட் லாஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இதை எப்படி மினிமைஸ் பண்றது, இதை ஒரு ரிஸ்க் இல்லாம அவங்களுக்கு ஒரு ரெக்கவரி போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லயும் அவங்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லாம எப்படி பண்ணணும்னு பார்க்கும்போது நாம இதுக்கு 2 வகையான அப்ரோச் இருக்கு, லேப்ரோஸ்கோபி அண்ட் ரொபோட்டிக். ரொபோட்டிக் சர்ஜரியில பண்ணும்போது ப்ராப்ளம் என்னன்னா, காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி, மெஷினோட காஸ்ட், ரெக்கரண்ட் காஸ்ட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். எக்ஸ்ட்ராவா அந்த மெஷினுக்கு மட்டுமே நாம கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs வரைக்கும் செலவு பண்ணணும். வேற லேப்ரோஸ்கோப்பில பண்ணும்போது சேம், அது என்ன பண்றோமோ அது அப்படியே நம்ம கையில பண்ணணும். பட் என்ன அப்படின்னா, காஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் சர்ஜரி விட சீப்பா வரும். ஏன் அப்படின்னா, இது நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம்னா அவங்க 3ஆம் நாள் வீட்டுக்கு போயிடலாம். இல்லாட்டி பெரிய சர்ஜரினா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கணும், அவங்களோட ரிட்டர்ன் டு ஆக்டிவிட்டி, நிறைய மெடிசின்ஸ் கொடுக்கணும். ஸோ இவங்களுக்கு நாம லேப்ரோஸ்கோபி முறையில பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். லேப்ரோஸ்கோபி முறையில பிளான் பண்ணாலும் அப்பவே நாங்க அந்த பர்மிஷனும் வாங்கிக்குவோம், தேவைப்பட்டால் ஓபன் பண்ணலாம் அப்படின்ட்டு. சில பேர் இதுல ரொம்ப பெரிய கட்டி, இதை டைரக்டா ஓபன் போயிடலாம்னு சொல்லுவாங்க. பட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரெகுலரா நாங்க பண்றதுனால இது இவங்களுக்கு 35 kgs இருந்தாலும் லேப்ரோஸ்கோபில ட்ரை பண்ணலாம்னு சொல்லி செஞ்சோம். ஏன்னா லேப்ரோஸ்கோபில பண்ணும் போது நம்ம ஓப்பனே பண்ணாம சின்ன தொலை வழியா பண்றதுனால பிளட் லாஸ் ரொம்ப மினிமலா இருக்கும். அது இல்லாம ரொம்ப மைன்யூட்டா எல்லா பிளட் வெசலையும் நம்ம ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி பக்கத்துல இருக்க ஆர்கன்ஸ்க்கு எந்த டேமேஜும் இல்லாம அந்த கிட்னியை மொத்தமா எந்த பாதிப்பும் இல்லாம எடுக்கலாம். இதுல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஓபன் பண்ணும்போது சேஃபா எடுக்கலாம், லேப்ரோஸ்கோபி பண்ணும்போது உடஞ்சிரும் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு அன்ஃபவுண்டடா தெரியாம சொல்றது. அப்படிலாம் எந்த இதுவும் இல்லை. இந்த லேப்ரோஸ்கோபி முறையிலையும் எதையுமே டேமேஜ் பண்ணாம எடுக்க முடியும். ஸோ இதுதான் நாம எடுத்த கட்டி. கிட்டத்தட்ட அந்த கட்டியும் கிட்னியும் எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் ஒரு பெரிய ஒரு ஃபுட்பால் சைஸ் டியூமர். இது ரத்த ஓட்டத்தெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி எடுக்கும் போது இந்த கிட்னி கொஞ்சம் சுருங்கும். ஸோ இதெல்லாம் உள்ள பாத்தீங்கன்னா இதை விட பெருசா இருக்கும். அது இதை விட பல மடங்கு பெருசா இருக்கும். ஆனா கிட்ட தொடும் போதே அதுல நிறைய ப்ளீடிங் ஆகும். ஸோ இது ஒரு சேஃபா போயிட்டு
அந்த பிளட் வெசல் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எடுத்தோம்னா அது எந்த பிரச்சனையும் இல்லாம கிட்டத்தட்ட வெறும் ஒரு 50 to 60 ml தான் பிளட் லாஸ். பிளட் டெஸ்ட் எவ்வளவு பிளட் கொடுப்போமோ அவ்வளவுதான் பிளட் லாஸே ஆச்சு. இவ்வளவு பெரிய கட்டி நம்ம வெளியே எடுக்கணும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து என்னன்னா இப்ப லேடிஸ்க்கு பண்ற மாதிரி சிசேரியன் பண்ற மாதிரி ரொம்ப அடி வயிற்றுல கீழே ஒரு சின்ன கட் பண்ணி எடுத்துருவோம். அந்த இடம் வந்து வலி ரொம்ப தெரியாது. இந்த செஸ்ட் வழியா ஓப்பன் பண்ணும்போது பெயின் ரொம்ப சிவியரா இருக்கும். இது அடி வயிற்றுல பண்ற சின்ன கட்டு தான். இதுக்கு நம்ம நீள வாட்டில் இது 7 சென்டிமீட்டர் தான் இருக்கிறதுனால அவ்வளவு இருந்தா போதும், நம்ம நீள வாட்ட வழியாவே எடுத்துடலாம் அதை. ஸோ இது சைடு 20 சென்டிமீட்டர் இருந்தாலும் நம்ம 20 சென்டிமீட்டர் திறக்கணும்னு அவசியம் இல்லை. விட்டுல 7 சென்டிமீட்டர்ஸ் தான் இருந்தாலும் 7 சென்டிமீட்டர் இன்சிஷன் இருந்தா போதும் ஓபன் பண்ண. இது பண்ணிட்டோம்னா யூஸ்வலா அன்னைக்கே நடக்க வச்சிருவோம். அடுத்த நாள் பேஷண்ட் யூஸ்வலா நல்லா மொபிலைஸ் பண்ணி பை 3rd day 4th day பெரிய பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனும் தேவைப்படல. அவங்களுக்கு அனிமியா இருந்தனால கொஞ்சம் பிளட் கொடுக்க வேண்டியதா இருந்தது. மற்றபடிக்கு இதுக்கு பிளட் லாஸ் ஒன்றும் இல்லாம அவங்கள சீக்கிரமாவே நடக்க வச்சு 3வது நாள் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். இந்த சர்ஜரி முடிஞ்ச பிறகு இதுதான் அந்த கீழே இருக்கிறது தான் நம்ம பாக்குற அந்த ஸ்கார், குட்டி சின்னதா ஒரு ஸ்கார், அது வழியா தான் எடுப்போம். அவங்க ஒரு 2-3 நாள் அவங்க நார்மல் லைஃபுக்கே திரும்பி போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு வகையான டெக்னிக்ஸுக்கு வந்து வெறும் ரோபோட்டிக் சர்ஜரி மட்டுமே இல்லாம லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியும் ஆஃபர் பண்ணலாம். இதுக்கு வந்து ஸ்பெஷலைஸ் சென்டர்ஸா இருக்கிறதுனால, ஒரு டீமா இருக்கிறதுனால, நிறைய ஹாஸ்பிட்டல் நாங்கள் ஒரு டீமா செயல்படுறதுனால கிட்டத்தட்ட 5 யூராலஜிஸ்ட் இருக்கோம் இங்க. ஸோ ஒரு டீமா பண்ணும் போது ஹெல்ப்பும் ப்ரிசிஷனும் எல்லாமே இட் வில் பி பெட்டர். எங்களோட தியேட்டர்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னால வி ஆர் எக்யூப்ட் ஃபார் ஆல் திஸ். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலையும் இது பண்ணுவாங்க. பட் என்னன்னா வி ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் டூயிங் திஸ் ஒன்லி கிட்னி ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராஸ்டேட் அண்ட் பிளாடர் ப்ராப்ளம்ஸ்ங்கிறதுனால வி ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் திஸ் அண்ட் தட் ஹெல்ப்ஸ் அஸ் ஒரு டு ஃபோக்கஸ் ஆன் சச் காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர்ஸ். ஸோ ஒரு சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஏற்கனவே குழந்தைகள் ஹாஸ்பிட்டல், ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா இருக்கிற பட்சத்தில் இப்போ கிட்னியும் நெஃப்ராலஜி ஒரு சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா டெவலப் ஆகிறதோட பெரிய அட்வான்டேஜஸ் என்னன்னா we are more focused, we are a team. ஒரு டாக்டர் அப்படின்னு இல்லாம we are a team of around 7 to 8 doctors only for kidney problems. The nurses எல்லாருமே they are equipped only to deal with kidney problems. என்னோட தியேட்டர் ஸ்டாஃப்ல இருந்து எல்லாமே more focused approachங்கிறதுனால we are able to do such complicated procedures quite easily. Thanks sir.